விரட்டு ஆடியோ ரிலீஸுக்கு விரட்டி அடிச்சுட்டு ஓடியாந்த நைட் ஷூட்டு லொக்கேஷன்லேயே தூக்கிட்டு கொஞ்சம் இருந்துச்சு, அப்படியே ஓடியாந்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆடியோ ரிலீஸை கூட ஸ்கிப் பண்ணலாம், ஆனால் நான் என் வாழ்க்கையிலே ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு ஆடியோ ரிலீஸ் இது. துளசிக்குமார் சார் இந்த படத்தினுடைய இயக்குனர். அவர் லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் இன்றைக்கி இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வா அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு நான் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்ச ஆளாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எப்படி அது அஜித் சார் அதுக்கு ஒரு காரணமோ, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் காரணமாக இருக்கார் அப்படின்னா அது துளசிக்குமார் சார். ஏன்னா உண்மையாக சொல்கிறேன், அப்படி ஒரு நல்ல மனிதரை, ஒரு நல்ல குடும்பத்தை அந்த அக்கா புஷ்பா அக்கா, அவங்க ஃபேமிலி, சுஜீவ், அவர் நான் முதலாளி எப்படின்னு தான் கூப்பிடுவேன். சின்ன பையனாக இருக்கும்போது அவரை நான் என்ன முதலாளி எப்படின்னு தான் கூப்பிடுவேன். அவங்க டாட்டர் சுமனா அமெரிக்காவில் இருக்காங்க. ரொம்ப நல்ல ஃபேமிலிங்க. எப்படி ஒரு குடும்பத்தை இந்த உலகத்துலேயே பார்க்க முடியாதுங்க. ஐ மீன் மை வேர்டு. அப்படி ஒரு குடும்பத்தை உலகத்தை பார்க்க முடியாது. நான் மட்டும் இல்லைங்க, இந்த டைரக்டர், இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பாதி டைரக்டர்ஸ் இந்த வீட்டில் சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க. அதில் நான் ரொம்ப நாளாக சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன் அந்த வீட்டில். உண்மையாகவே அந்த சாப்பிட்ட நன்றி எனக்கு இருக்குது. இதுக்கு அதோட இன்னும் பெருசாக பண்ணணும், பட் அந்த அளவுக்கு நானே என் வாழ்க்கையை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் இன்னும் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் பண்ண முடியலை. பட் அட்லீஸ்ட் இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்காக நான் வரணும். ஒண்டர்ஸ் கான் பி மேடு, ஒண்டர் ஷுட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிசயம் அதுவாக நிகழணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த தடவை துளசிக்குமார் சாருக்கு அதிசயம் கண்டிப்பாக நிகழும். இந்த நியூ இயர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, நியூ இயர் ஆரம்பிக்கும் பொழுது என்னோடய சர்ச் ப்ரேயரில் ஃபஸ்ட்டு துளசிக்குமார் சாருக்கு வேண்டிட்டு தான் நான் எனக்கு வேண்டிக்கிட்டேன். ஏன்னா இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. சினிமாவுக்காக பல கோடிகளையும் பல எமோஷன்களை இழந்து பல எமோஷன்களையும் கோத்ரூ பண்ண ஒரு மனிதர். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அவர் அப்போயே தன்னை ஒரு ஹீரோ ஆக்கணும் அப்படின்னு ஆசையில் தான் அவர் சினிமாவுக்கு வந்தது. அப்போ ஆள் கமல்ஹாசன் சார் மாதிரி இருப்பார். அவர் சூப்பராக இருப்பார். அப்போது அன்றைக்கி அந்த அளவோடு இன்றைக்கி சுஜி சார் வந்திருக்காரு. சுஜி அவர் நான் முதலாளின்னு கூப்பிடுவேன். இனிமேல் ஆக்டர்னு தான் நான் கூப்பிட போகிறேன். நான் சொல்கிறேன், இஸ் எ வெரி ஹேண்ட்ஸம் ஹீரோங்க. ஆக்சுவலாக வெரி சூன் ஒரு சவுத் இண்டியன் அமீர் கான் அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்னன்னா, திஸ் ஃபேமிலி டிசர்வ்ஸ் a lot of success. திஸ் ஃபேமிலி டிசர்வ்ஸ். ஏன்னா அவ்வளோ குட் ஹார்ட்டுங்க. இப்படி ஒரு ஆளுங்களை, இப்படி ஒரு மனிதர்களை நீங்கள் ரொம்ப ரேராக தான் சினிமாவில் சந்திக்க முடியும். அப்படி நான் சந்தித்த ஒரு நபர். சினிமாவுக்காகவே எத்தனையோ வருடங்களை கடந்து வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மனிதர் 30 வருஷமாக, இன்னும் சொல்லப்போனால் காலேஜ் டேஸ்லேருந்து, அவர் காலேஜில் போட்டிருந்த ட்ராமா டேஸ்லேருந்து நான் நினச்சி பார்க்குறேன். அவர் வீட்டில் அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டைம்லேருந்து இந்த சினிமாவில் ஏதாவது சாதிக்கணும்னு வாழ்க்கையை பிடிச்சி விரட்டி 30 வருஷம் விரட்டி ஓடி வந்திருக்காருங்க இந்த துளசிக்குமார் சார். துளசிக்குமார் சார் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் அந்த அக்கா புஷ்பாக்கா அவங்களோட ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே அவருடைய கஷ்டகால காலங்களில் அவங்க புஷ்பாக்காவோட அவங்க அம்மா வீட்டில் பண உதவிகளை பெற்றிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு அந்த டோட்டல் ஃபேமிலியே நீங்கள் பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஃபேமிலிங்க. ரஜினி சார் கூட அடிக்கடி நான் துளசிக்குமார் சார்ட்ட அசிஸ்டண்ட் அவர் போகும்போது, ரஜினி சார்லாம் ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது வீட்டுக்கு துளசிக்குமார் சார் வீட்டில் சாப்பிட்டு போயிருக்காரு. அப்போ ரொம்ப எந்த அளவுக்கு ஒரு அனுசரணையும், எந்த அளவுக்கு ஒரு பணியும், எந்த அளவுக்கு ஒரு கருணையும் உள்ள ஒரு சார் அப்படின்னா துளசிக்குமார் சார் தான். அதாவது ஒரு அப்பா போராடி அப்பாவுக்கு என்ன கிடைக்கலையோ அதுக்கு பிள்ளைக்கு இது வரைக்கும் கிடைக்காம இருந்தது இல்லைங்க. இன்னைக்கு எஸ்எஸ்சி சார் எவ்வளோ போராடி நீ விஜய் சாருக்கு அந்த அவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை அமைந்திருக்கிறதோ, அதே போல் ஒரு துளசிக்குமார் சார் பட்ட கஷ்டத்துக்கு அந்த பையன் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியிலே மிகப்பெரிய ஹீரோவாக வரணுங்க. என் மனசால் நான் சொல்கிறேங்க, அது நடக்குங்க. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் தரன் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொல்லி. மியூசிக் ஒரு படத்துக்கு மியூசிக் ஆடியோ பாதி ஹிட்டுனா படம் ஆடியோ முதல்ல ஹிட்டுனா படம் பாதி ஹிட்.
இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப சாரி நான் டைம் எடுத்துக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஆடியோ ஹிட்டுன்னா படம் பாதி ஹிட்டுங்க. நான் பார்த்தேன் வீடியோ, இங்கே மட்டும் இல்லை, நான் யூடியூப்லேயே நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ரொம்ப வெரி ட்ரெண்டியாக இருந்தது. ஹீரோவும் யங்காக இருக்கார். அந்த படத்தில் இருக்கக்கூடிய 2 ஹீரோயின்களும் ரொம்ப அழகாக ட்ரெண்டியாக இருக்காங்க. நல்லா தீபிகா படுகோன் மாதிரி இந்த பொண்ணு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்குது. ஒரு நல்லா ஃபிட்டான 2 ஹீரோயின்ஸ். தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கும். இன்றைக்கி வந்து இவர் தான் ஹீரோ நடிக்கணும், அவர் தான் ஹீரோ நடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு படம் வந்து ஹிட் ஆகிருக்கும் அப்படின்னு முன்ன ஒரு டைம் உண்டு. ஆனால் இப்போ எல்லா படமும் ஹிட் ஆகுது. நடுவில் 4 பக்கத்தை காணும், சூதுகவும், பிசா 2 எல்லாம் 1.25 கோடி ரூபா 2.5 கோடி ரூபா படம். இப்போல்லாம் பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் என்ன பண்ணுறாங்க, ஐயோ அந்த டேரக்டர் எதுக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், வந்தால் 2.5 கோடி ரூபாயில் ஒரு பெரிய சக்ஸஸே பார்க்க முடியுது என்ற ரேஞ்சுக்கு இண்டஸ்ட்ரி மாறி போய்கிட்டு இருக்குது. டெஃபினட்டாக 2.5 கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டைமில் நடந்தது சம்சாரம் மின்சாரம் 15 லட்ச ரூபாயில் படம் எடுத்து அது வந்து அந்த டைம்லேயே கண்ணா வேணான்னு கலெக்ட் பண்ணி போயிடுச்சு. அப்படி ஏதாவது ஒரு படம் நடக்கும் முன்னெல்லாம். அதை காரணம் காட்டி எல்லாரும் பின்னாடியே ஓடுவாங்க. இப்போ துள்ளுவதெலுமே வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு, உடனே அதை வச்சு எல்லாரும் பின்னாடி போவாங்க, ஒரு 100 துள்ளுவதெலுமே ஃப்ளாப் ஆகும். அப்படியெல்லாம் ஒரு அந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணிதான். பட் இப்போ அப்படி இல்லை. முன்ன ஒரு 10 படம் புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் 1 ஹிட் ஆகும். ஆனால் இப்போ 10ல் 7 ஹிட் ஆகுது, 8 ஹிட் ஆகுது. அதனால் ஹிட்டு ஃப்ளாப்ன்றது இனிமேல் வந்து எந்த ஸ்டார்டம் அடிப்படையிலையோ மற்ற இதுலையோ கிடையாது. என்ன ட்ரெய்லர் கொடுக்குறோம், என்ன சாங் கொடுக்குறோம், அந்த படத்தை என்ன ஒரு பப்ளிக்கில் என்ன ஒரு உணர்வை உண்டாக்குறோம், அது நல்லபடியாக இருந்ததா, அதில் பெரிய ஹீரோ இருந்தால் அதுக்கு தகுந்த பிஸ்னஸ், அதில் இருந்தால் அதுக்கு தகுந்த பிஸ்னஸ். பட் மினிமம் ஒரு 2.5 கோடி ரூபாயில் படம் எடுத்துட்டு ஒரு 12 கோடி ரூபாயை புல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஹெல்தியான ஒரு இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் இந்த டிஜிட்டல் மீடியாவில் வந்து இதுக்கெல்லாம் வந்திருக்கவங்க புதிய ஆளுங்க வந்து பண்ணுற புரட்சி தான். ஒரு டைமில் பாரதிராஜா சார் உண்டாக்கி விட்டார், கேட்ட டமால்னு உடச்சு விட்டார். எல்லாரும் வந்து டைரக்டர் தான், கண்டவன் வந்து யார் வேணாலும் டைரக்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு இடத்தை உண்டாக்கி விட்டது வந்து டைரக்டர் பாரதிராஜா சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிசா படம் டைரக்டர் வந்து ஓங்கி ஒரு பூட்டை உடைச்சிட்டான், தொப்புன்னு உடைச்சான். இன்னைக்கு வந்து எல்லாம் யார் வேணாலும் எப்படி நடிக்கலாம், யார் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், யார் வேணாலும் படம் ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு ஹெல்தி அட்மாஸ்பியர் உண்டா இருக்கு. காரணம் டிஜிட்டல் மீடியா. அந்த டிஜிட்டல் மீடியாவில் கொடிகட்டி பறக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து புதுசாக வந்திருக்கிற மியூசிக் டைரக்டர் தரன், அவருக்கு ஒரு நல்ல ரொம்ப நாளாக ஒரு போராடிக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஓரளவுக்கு வந்திருக்காரு. எப்படி வந்து ஒரு 1000ல் ஒருவன் எப்படி வந்து ஒரு இவருக்கு ஒரு பிரேக்காக மெட்ராஸ் பட்டம் ஒரு பிரேக்காக இருந்துச்சோ, அந்த மாதிரி இந்த படம் தரன் சாருக்கு ஒரு நல்ல பிரேக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். 555 ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டுருந்தீங்க சார், ப்ரொடியூசர் சார் வந்து கூப்பிட்டுருந்தீங்க, வர முடியாமல் போச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க. சசி சார், இப்போ இங்கே எல்லாமே இந்த ஃப்ரெஷ் டீம் வந்து அடித்து கலக்கிட்டு இருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா மதன் கார்கி சார் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களா, பழைய பழமொழியே சொல்லலாம், புனிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு சொல்லி. அவர் என்னங்க அப்படி ஒரு நாலெட்ஜோடையும் அப்படி ஒரு அறிவோடையும் என்ன அவர் சொன்ன மாதிரி ஒரு கணிதமும் தமிழும் கலந்த ஒரு கம்ப்யூட்டரும் தமிழும் கலந்த ஒரு பிரெயின் அவருக்கு. அவங்க அப்பாவுடைய ஒரு அப்ரிவேஷனான ஒரு மல்டிப்ளை ஆன ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு ஞானமும் எனக்கு அவரோட ஒரு பாட்டு தான் எழுத உட்காந்து நிற்கேன். படத்துக்கு எல்லாத்துக்குமே எல்லா பாட்டும் அவர் தான் எழுதுறாரு. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டேலண்டடான பர்சன். அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு டைலாக் எழுதுகிறாரு, கதைகள்லாம் வேற சொல்கிறாரு. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனரும் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய பர்சனாலிட்டி அவளுக்குள்ள இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் இனி மெல்ல சாகும்னு சொல்லிட்டு இருக்க அந்த காலத்தில் தமிழில் புது வார்த்தைகளை கண்டுபிடிச்சு தமிழே வேற ஒரு மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு வேற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து கூடி சீக்கிரம் ஒரு நல்ல ஷேப்பில் வந்து நிற்கும். இப்படிப்பட்ட பண்பான திறமையான கலைஞர்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம்.